ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சாம்சங் கீபேட் 313ல் சார்ஜிங் கம்ப்ளைண்ட், அதாவது பேக் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேக் சார்ஜிங் அப்படின்னா சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஏறுற மாதிரி சிம்பிள் வரும், சார்ஜ் ஆகுறதெல்லாம் காமிக்கும், ஆனால் சார்ஜ் ஆகாது பேட்டரியில். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் இந்த மொபைலு நம்மக்கிட்ட வரும்போது வாட்டர் லாக்காக வந்தது. ஸோ ஃபுல் ஷார்ட்டில் இருந்தது. நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மொபைலை ஆன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகலை, அதாவது சார்ஜ் ஆகிற மாதிரி காமிச்சது, ஆனால் சார்ஜ் ஆகலை. ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி அதை என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். இதை பேக் சார்ஜிங்கை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை யூனிட்டோ இல்லை இந்த பாருங்கள், இந்த பவர் சப்ளை யூனிட் பாருங்கள், இந்த மாதிரி வந்து 5 வோல்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை செட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உள்ள சார்ஜர், டிஸ்பிளே உள்ள சார்ஜர் வாங்கிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து ஆம்பியர் ரன் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்க முடியும், வோல்டேஜ் எடுக்குதா இல்லையா அந்த பேட்டரி அப்படின்னு. ஸோ வாங்க இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் சப்ளையோட ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் வச்சுருக்கேன். ஆம்பியர் எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. கொஞ்சம் இருங்க, பேட்டரி நல்லா மாட்டிக்கிறேன். ஓகே பேட்டரி வந்து நல்லா மாட்டியாச்சு. ஆனால் சார்ஜிங் இங்கே வந்து சார்ஜிங்கிறது ஷோ ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வந்து கொஞ்சம் கூட ரன் ஆகவே இல்லை, சேம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் பேட்ரி வந்து ஃபுல்லே ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேக் சார்ஜிங் சொல்லுவோம். சார்ஜ் ஆகிற மாதிரி காமிக்கும், ஆனால் சார்ஜ் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் பின்னை வந்து பார்க்கணும். சார்ஜிங் பின்னிலேருந்து வோல்டேஜ் கரெக்டாக உள்ளே போகுதான்னு பார்க்கணும். கரெக்டாக கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாமல் உள்ளே போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கனெக்டருக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது, ஸோ இது எங்கேருந்து ஆரம்பம், அந்த ட்ராக் லைன் ஃபுல்லாக நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் சார்ஜிங் ஐசி மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம கிரவுண்டில் வச்சுட்டு 5 வோல்ட்டு வருதான்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ 5 வோல்ட்டு நம்ம சார்ஜிங் பின்னிலேருந்து உள்ளே வருது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பேட்ரி கனெக்டரில் பார்க்குறோம். பேட்ரி கனெக்டரில் பார்த்தீங்கன்னா 3 சம்திங் வருது, ஆனால் அது வந்து ஆசிலேஸ் ஆகுது. 3.37 47 இப்படி வந்து ஆசிலேஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆசிலேஸ் ஆகுறது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டாக இல்லாமல் இருந்தால் நமக்கு டிசியில் வந்து சார்ஜ் ஆகாது. ஓகேங்களா? பேட்டரியில் சார்ஜ் ஆகாது. நம்ம கான்சன்ட்ரேட்டாக கொடுக்கணும், அதுதான் வந்து வழி. இதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் லாக் ஆகிருந்தப்போ இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் அந்த சார்ஜிங் ஐசிக்கு போகுது. அந்த சார்ஜிங் ஐசியில் வாட்டர் லாக் ஆனதுனால ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கான்சன்ட்ரேட்டாக அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக கொடுக்கல. சப்போஸ் அந்த சார்ஜிங் ஐசியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த சார்ஜிங் ஷோன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, சார்ஜிங் ஆகிற மாதிரியான சிம்பிள்லாம் காமிச்சிடலாம். அந்த சார்ஜிங் சிம்பிள் வராது. ஸோ அதனால் இந்த சார்ஜிங் ஐசியை நீங்கள் ரிமூவ் பண்ணி போட வேண்டியது இல்லை. சப்போஸ் ரிட்டர்ன் வோல்டேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் சார்ஜிங் ஐசியை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தேடு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கீபேட் மொபைல்ஸுக்குமே 100% வந்து சப்போர்ட் ஆகும். பெரிய மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகும், ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுக்கு. பட் என்ன பிரச்சனைனா, இது வந்து வெறும் 1000 mAh பேட்டரி உள்ளதாக இருக்கும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தேடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 3000 mAh பேட்டரி உள்ளது, 3500 mAh பேட்டரி, 4000 mAh பேட்டரி எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தேடு வந்து அந்தளவுக்கு பூர்த்தி பண்ணாது, ஹீட் ஆயிரும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக அதால் கொடுக்க முடியாது. ஓகே, இந்த சின்ன டயோடு பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தேடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, அந்த பக்கம் வந்து வோல்டேஜோட அவுட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அந்த பிளாக் கலர் கோடு இருக்குது பாருங்கள், அந்த கோடுக்கு அந்த பக்கம் அவுட் பாயிண்ட்டு. இந்த சின்ன டயோடு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். 5 வோல்ட்டு சின்ன டயோடுன்னு சொல்லி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சின்ன டயோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த பிளாக் கோடுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, இந்த பக்கம் ரெட் கலராக இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் வந்து இன்புட்டு. ஓகேங்களா? மாற்றி கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஆகாது, கரெக்டாக கொடுத்துருங்க. நான் அந்த சின்ன டயோடு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதான்னு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி இந்த பக்கம் வோல்டேஜோட இன்புட் பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஜம்பர் பண்ணியிருக்கேன். அவுட்புட் பாயிண்ட்டை நான் நேராக கொண்டு போய்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா?
பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினல் அங்கே இருக்குது பாருங்கள், பேட்டரி கனெக்டருக்கு அங்கே கொண்டு போய் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த பக்கம் வந்து இன்புட்டுக்காக 5 வோல்ட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். 5 வோல்ட் எங்கே வருது? இங்கே இந்த டயோடில் வருது. ஸோ இந்த 5 வோல்ட்டை இங்கேருந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? வாங்க ஜம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, ஜம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், டயோடில் இங்கேருந்து 5 வோல்ட் எடுத்து இங்கே இன்புட்டாக அந்த சின்ன டயோடில் இன்புட்டாக கொடுத்து அதோட அவுட்புட்டை பேட்ரி கனெக்டரோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஜம்பர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, 5 வோல்ட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஓகே, பேட்டரியை மாட்டிக்கலாம். ஒரே நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த மெத்தேடு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஃபோன்ஸுக்கு இந்த மெத்தேடு யூஸ் ஆனாலும் சம் மாடல் சப்போர்ட் ஆகாது. கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் ஆகிற மாடல்ஸுமே ரொம்ப நாள் வந்து இந்த சார்ஜிங் மெத்தேடு வந்து வேலை செய்யாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன டயோடு வந்து ஹீட்டில் வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகாது, டக்குன்னு போயிடும், லாங் லைஃப் கொடுக்காது. ஓகேங்களா? ஆனால் ஆல்டர்னேட்டிவாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து மாட்டிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 300 mAh வரைக்கும் இந்த பேட்டரி கன்சியூம் பண்ணுது பாருங்கள். 350 வரைக்கும் கன்சியூம் பண்ணுது. சார்ஜிங் வந்து சிம்பிள் வந்துருச்சு. இப்போ பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ இந்த பேட்ரி சார்ஜ் ஆகுதுங்கிறத நம்ம பவர் சப்ளையில் பார்த்துக்குறோம். ஸோ வந்து பவர் சப்ளையோ இல்லை சார்ஜரில் இந்த மாதிரி ஆம்பியர் ரன் ஆகக்கூடிய காமிக்கக்கூடிய டிஸ்பிளே இருக்கிற மாதிரியான சார்ஜர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கி ஷாப்பில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பவர் சப்ளை இல்லாதவங்க சார்ஜர் வாங்கிக்கோங்க. பவர் சப்ளை இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? வேலை முடிஞ்சது. உங்களுக்கு இப்போ வந்து கான்சன்ட்ரேட்டாக வோல்டேஜ் வருதாங்கிறத காமிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அதே மாதிரி செக் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து அங்கே வோல்டேஜ் வருதுன்னு. ஸோ இங்கே கிரவுண்டுக்கு நான் கிரவுண்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாடி எல்லாமே கிரவுண்டு. சில பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட, சார் கிரவுண்டுங்கிறது எங்கே வைக்கணும், நீங்கள் பாட்டு எங்கேயோ வச்சு செக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த டயோடோட இன்புட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வந்தது. இப்போ அந்த பேட்ரி கனெக்டருக்கு 4.3 வருது பாருங்கள். இந்த 4.3ங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். 4.2 வரைக்கும் மேக்ஸிமம் வோல்டேஜ் வரும். ஆனால் 4.3 வருது. இது கான்சன்ட்ரேட்டாக வருது பாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஓவர் வோல்டேஜுங்கிறது வந்து பேட்டரியை வந்து சீக்கிரமாக வீக்னஸ் ஆக்கும். ஸோ இதனால தான் இது வந்து கான்சன்ட்ரேட்டாக ரொம்ப நாளைக்கு வந்து பயன்படுத்த முடியறதில்ல. இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தேடு நம்ம டெக்னீஷியன்களால் உருவாக்கப்பட்டது. இது கம்பெனியில் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தேட் இருந்தாலும்